இந்த ஊர்ல எப்ப மழை பெய்யுது, எப்ப வெயில் அடிக்குது, எப்ப குளிர் அடிக்குதுன்ட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. திடீர்னு எல்லாமே நடக்குது. செம்ம கிளைமேட் ட்ரிஸ்லிங் ஆயிட்டு இருந்தது. ஒசூர் சீரிஸ்ல பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ப்ளே பட்டன்ல கொடுத்துருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, கல்யாணத்துக்கு தான் போக முடியல, சரி ரிசப்ஷனுக்காக போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாயங்கால டைம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. சென்னிஸ் மகால்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துல தான் வச்சிருந்தாங்க ரிசப்ஷன். அப்படியே உள்ள வந்து பார்த்தா செம்ம கிராண்டா இருந்துச்சு. இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க யாரும் பெருசா பழக்கம் கிடையாது. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனேன். கொஞ்சம் ஷையாவும் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னடா பேசுறவங்க நிறைய பேர் இங்க இருந்தாங்க. தெலுங்கு பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. தமிழ் பேசுறவங்க கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பேச எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மாமா அப்புறம் என் ஊருக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட பேசிட்டு ஜாலியா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா இடையில கரண்ட் போயிருச்சுங்க அங்க. அப்புறம் உடனே வந்து கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா பசி வந்துருச்சு, சாப்பிட வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. இங்க நிறைய ஸ்வீட் நிறைய வச்சாங்க. இந்த பந்தியில பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்க ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. எக்கச்சக்கமா வெரைட்டியா டிஷஸ் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அங்க இருந்து எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணேன். ஐஸ்கிரீம் பீடான்னு எதுவுமே விடல. செம்ம கட்டு பிடிச்சி செம்மையா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கிளைமேட் அப்படியே சில்லுன்னு காத்தடிச்சுது. நான் மொட்டை மாடி 3 ஃப்ளோருக்கு மேலே போய் நின்றுட்டு செம்மையா காத்து வாங்கிட்டு செம்ம ஃபீலா இருந்துச்சு. அது இந்த ஒசூர் சீரிஸ்ல அடுத்தடுத்த பார்ட் பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.